ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியை தான் நான் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, அரையாண்டு எக்ஸாம் எல்லாம் எழுதியிருப்பீங்க. ரொம்பவுமே மன அழுத்தத்திலே இருப்பீங்க. ஐயோ! தமிழ் பேப்பர் எப்படி எழுதுறது, இங்கிலீஷ் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. ஓரளவுக்கு எல்லாருக்குமே எக்ஸாமும் நடந்துக்கிட்டே இருக்கு. வர 23ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் எழுத போறீங்க. அரையாண்டு எக்ஸாம். அரையாண்டு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு 12 நாள் லீவ் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடியாச்சும் இல்ல குறைப்பாங்க, 12 நாள் லீவ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது அப்படி இல்லைங்க. எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட 12 நாள் லீவு கிடைக்க போகுது. அதுவும் எப்ப இருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கல, இப்போ டிசம்பர் 24ஆம் தேதியில தொடங்கி அடுத்த வருஷம் 2026 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 12 நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே லீவு கிடைக்க போகுதுங்க. 10, 11, 12 வகுப்புகள் கடந்த 10ஆம் தேதியிலேருந்தே எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கல, 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் நேற்று முதல் அரையாண்டு தேர்வு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நியூஸை வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜனவரி 2ஆம் தேதியே உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் 10 நாள் தான் லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 12 நாள் லீவ் கொடுத்துருக்கிறது யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே 23ஓட முடிய போகுது எக்ஸாம். இதை நினச்சி எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களால் அந்த லீவில் அரையாண்டு லீவு 12 நாளை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கல ஐயோ மார்க் என்னாச்சோ அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்கள் மைண்ட் செட் போய்கிட்டு இருக்கோம். அது தேவை இருக்கக்கூடாது. லீவை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கல நீங்கள் எல்லாருமா வந்து நல்லபடியாக எக்ஸாமை எழுதி முடிங்க. அரையாண்டு விடுமுறையில் மாற்றமில்லை. முன்கூட்டியே பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக சமூக வலைத்தளங்களில் தகவல் பரவிய நிலையில் 24 முதல் 12 நாட்கள் விடுமுறை என்பதில் மாற்றமில்லை. பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க.